Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அண்மை செய்தி. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பதவி விலகிய நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று கூடியிருக்கின்றன. பரபரப்பான அரசியல் சூழலில் நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பதவி விலகிய நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் கூடின. உடல்நிலையை காரணம் காட்டி தங்கர் பதவி விலகினாலும் பல சந்தேகங்களை எதிர்க்கட்சிகள் எழுப்பியிருக்கின்றன. குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரின் பதவி விலகலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நாடாளுமன்ற இரு அவைகளும் கூடியிருக்கின்றன. பாஜக தலைவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட கருத்து முரண்பாடு காரணம் என்று எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. அவர் தனது designation of the Honorable Chairman Rajya Sabha. Honorable members may recall the detailed rulings on Rule 267 imparted by the Chair on 8th December 2022 and 19th December 2022. The same have been reiterated a number of times. Since these notices do not conform to the directives imparted by the Chair, the same are declined. Please. Now it's matters raised with permission. Please. Shri Vaiko, please take chair. Please. Shri Vaiko, no, please take chair. Shri Vaiko, Shri Mayank Kumar Nayak, demand for inclusion of. தனது உடல்நிலையை காரணம் காட்டி ஜெகதீப் தங்கர் பதவி விலகியிருந்தார். இந்நிலையில் எதிர்க்கட்சிகள் அது தொடர்பாக பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருந்தன. இந்நிலையில் நாடாளுமன்ற இரு அவைகளும் கூடி நடைபெற்று வருகின்றன. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக டெல்லி தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, இப்போ யார் தலைமையில மக்களவையும் மாநிலங்களவையும் கூடியிருக்கின்றது? ஜெகதீப் தங்கர் பதவி விலகியதற்கான காரணமாக சந்தேகங்களாக எழுப்பப்படுவது என்ன? திலகவதி, நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மக்களவையிலே எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பீகார் வேட்பாளர் சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை உடனடியாக விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த பலரும் ஒத்திவைப்பு தீர்மானங்கள் கோரி கடிதங்கள் அனுப்பியிருந்தனர். இந்த கோரிக்கை ஏற்கப்படாததன் காரணமாக அவர்கள் தொடர் முழக்கம் எழுப்பினார்கள். தங்களுடைய இருக்கைகளிலே எழுந்து நின்றார்கள். இதனால் சபாநாயகர் ஓம் பிர்லா மக்களவையை 12 மணி வரை ஒத்திவைத்திருக்கிறார். அதே சமயத்திலே நீங்கள் கேட்ட முக்கியமான கேள்வி, ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவுக்கு பிறகு மாநிலங்களவையை யார் வழி நடத்துவார் என்பதாகும். தற்போது மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவுக்கு பிறகு மாநிலங்களவையின் துணைத் தலைவரான ஹரிவன்ஷ் தலைமை பொறுப்பேற்று இன்று மாநிலங்களவையை வழிநடத்தி கொண்டிருந்தார். அத்தகைய சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகள் பல்வேறு ஒத்திவைப்பு தீர்மானங்கள், உடனடியாக பகல்காம் தீவிரவாத தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர் ஆகிய முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதம் நடத்த வேண்டும், பீகார் வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தம் குறித்தும் விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர். இதனால் கடும் அமளி ஏற்பட்டு தற்போது மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 அவைகளுமே இன்று ஒத்திவைக்கப்பட்டிருப்பதால் நாடாளுமன்றம் ஒட்டுமொத்தமாக காலையிலேயே முடங்கி இருக்கிறது. நேற்றும் இதே போல மக்களவை 4 முறை ஒத்திவைக்கப்பட்டது, மாநிலங்களவை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டது ஆகியவற்றை நாம் பார்த்தோம். அதன் பிறகு மிகவும் அதிரடியாக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் நேற்று இரவிலே ராஜினாமா செய்திருந்தால் அதனால் தற்போது டெல்லி அரசியல் வட்டாரங்களிலே கடும் பரபரப்பு நிலவுகிறது. இத்தகைய பரபரப்பான சூழ்நிலையில் தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. திலகவதி, ஜெகதீப் தங்கர் பதவி விலகியதற்கான காரணங்களாக எதிர்க்கட்சிகள் கூறுவது என்ன? அவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்ன? ஜெகதீப் தங்கர் தரப்பிலிருந்து மருத்துவ காரணங்கள், உடல்நிலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் உங்களுடைய சோர்சஸ் மூலமா டெல்லி வட்டாரங்கள் என்ன சொல்கின்றன கணபதி? நிச்சயமாக ஜெகதீப் தங்கர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள காரணத்தை எதிர்க்கட்சிகள் முழுவதுமாக நிராகரிக்கின்றன, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சொல்வது என்னவென்றால்,
பாஜகவின் மூத்த தலைவர்களுடன் பல்வேறு கருத்து வேற்றுமைகள் காரணமாக குடியரசு துணைத் தலைவர் பதவியிலிருந்து ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கிறார் என்பதே. குறிப்பாக விவசாயிகளுக்கு பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டன, அவையெல்லாம் ஏன் நிறைவேற்றப்படவில்லை என ஜெகதீப் தங்கர் கேள்வி எழுப்பியிருந்தார். மேலும் தற்போது 2 நீதிபதிகள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை நாடாளுமன்றத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒருவர் யஷ்வந்த் வர்மா. அவருடைய இல்லத்தில் தீ விபத்து ஏற்பட்ட போது கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் பிடிபட்டன என செய்தி வந்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரணைக்கு உத்தரவிட்டார். அந்த அறிக்கையை அரசுக்கும் அளித்திருக்கிறார். ஆகவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திட்டு பதவி நீக்க தீர்மானம் அளித்திருக்கிறார்கள். அதே போலவே சேகர் யாதவ் என்கிற நீதிபதி RSS ஏற்பாடு செய்திருந்த ஒரு கூட்டத்திலே கலந்து கொண்டு பேசினார். அவரையும் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி கடிதம் அளித்திருக்கிறார்கள். இந்த 2 விவகாரங்களையும் ஒரே போலவே பாவித்து 2 பதவி நீக்கங்கள் குறித்தும் ஜெகதீப் தங்கர் பதவி நீக்க நடவடிக்கைகள் எடுத்து வந்தார். ஆகவேதான் அவர் மீது பாஜக தலைமை அதிருப்தியாக அடைந்து அவரை பதவியிலிருந்து விலகும்படி கட்டாயப்படுத்தி இருக்கிறது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. நேற்று மாலை 4:30 மணிக்கு மாநிலங்களவை அலுவல் குழு கூட்டம் நடைபெறுவதாக இருந்தது. அந்த கூட்டத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்திருந்த நிலையிலே பாஜகவை சேர்ந்த மூத்த அமைச்சர்களான JP நட்டா மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான கிரண் ரிஜிஜு அந்த கூட்டத்துக்கு வரவில்லை. அதை ஏன் புறக்கணித்தார்கள் என்ற கேள்வியை காங்கிரஸ் கட்சி சார்பாக ஜெயராம் ரமேஷ் கேட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் எந்த பதிலும் இல்லாத சூழலிலே தற்போது மிகவும் பரபரப்பாக ஜெகதீப் தங்கர் ஏன் திடீரென ராஜினாமா செய்தார் என்பது டெல்லி அரசியல் வட்டாரங்களிலே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருகிறது. திலகவதி, தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஒரு காரணத்தை சொல்கின்றன. அதே போல இது போன்ற அரசியல் காரணங்கள் இருக்கலாம் அப்படின்ற ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த நிலையில ஜெகதீப் தங்கர் தரப்புல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏதேனும் விளக்கம் ஏதேனும் அளிக்கப்பட்டிருக்கா கணபதி? ஜெகதீப் தங்கருக்கு கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது உடல்நல குறைவு ஏற்பட்டது. பின்னர் அவர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றார், ஓய்வு பெற்று பின்னர் பணிக்கு மீண்டும் வந்தார். அப்போது பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவரை அவரது இல்லத்திலே மற்றும் நாடாளுமன்ற வளாகத்திலே உள்ள அவரது அலுவலகத்திலே சந்தித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் உடல்நல குறைவு என்பது அந்த கூட்டத்தொடருடன் முடிவடைந்து விட்டது. உடல்நல குறைவு தொடர்பான பிரச்சனைகள் தற்போது இருப்பதாக தெரியவில்லை என அவருக்கு நெருக்கமான வட்டாரங்களும் தெரிவித்திருக்கின்றன. அப்படி உடல்நல குறைவுதான் காரணம் என்றால் கூட்டத்தொடருக்கு முன்பாகவே ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்திருக்கலாம். கூட்டத்தொடரின் முதல் நாளான திங்கட்கிழமை அன்று, அதாவது நேற்று மாலை வரை மாநிலங்களவையை வழிநடத்திய அவர் திடீரென இரவிலே ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதற்கு பாஜக தரப்பிலிருந்து எந்த விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஜெகதீப் தங்கரும் தனது ராஜினாமாவை திரும்ப பெறப்போவதில்லை என தெரிவித்து வருவதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் தெரிவித்து வருகின்றனர். இத்தகைய சூழ்நிலையிலே பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜெகதீப் தங்கரை குடியரசு துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்தது. தங்களுடைய வேட்பாளராக 2022 தேர்தலிலே அறிவித்து பின்னர் அவர் வெற்றி பெற்றார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் ஏன் ராஜினாமா செய்தார் என்பது குறித்து ஏன் பாஜக தலைமை அமைதி காக்கிறது, இது குறித்து பாஜக தலைவர்கள் ஏன் எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்ற கேள்வியும் எதிர்க்கட்சிகள் எழுப்பி வருகின்றன. இன்று தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. பின்னர் அவை நடவடிக்கைகள் தொடரும் போது இது குறித்த கேள்விகள் மக்களவையிலோ அல்லது மாநிலங்களவையிலோ எழுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்க வேண்டிய கட்டாயத்தில் அரசு இருக்கும் சூழலிலே மேலும் ஒரு சிக்கலான கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் அரசுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதே டெல்லி அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. திலகவதி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி. அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்ன அப்படின்னு நம்ம பொறுத்திருந்தே பார்க்கலாம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.